ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை ஆனி மாதத்தின் குருவார பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நாள்ல கல்லுப்புல இந்த ஒரு பொருளை மறைத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும், செல்வ நிலை உயரும். அந்த பொருள் என்ன அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். இதனுடன் சேர்த்து குலதெய்வ வழிபாட்டையும் எப்படி செய்வது, இதையும் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக சொல்ல போகிறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே பௌர்ணமி அமாவாசை நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளில் மிகவும் ஒரு முக்கியமான வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. முக்கியமாக இந்த பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம கல் உப்பு மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லக்கூடிய ஒரு பொருள். இந்த பொருள் எப்பொழுதுமே சமையல் அறையில் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். குடும்பத்தில் பஞ்சம் அப்படின்றது இருக்காது, தன தானியத்திற்கு பஞ்சம் இருக்காது, அதே மாதிரி வறுமை அப்படின்றது ஏற்படாது. அதனால தான் எப்பொழுதுமே வீட்டில் உப்பு குறையக்கூடாது, எப்பொழுதும் உப்பை நிரப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு உண்மையும் இருக்குது. ஆன்மீகம் சார்ந்து பார்த்தீங்கன்னா செல்வ நிலை உயரும், மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். பார்க்கடலில் இருந்து தோன்றியவள் மகாலட்சுமி. அப்போ நம்ம அந்த உப்பை எவ்வளவுக்கு அவ்வளவு வாங்கி சேர்த்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மைகள் பயக்கும். நாளைக்கு 10/7/2025 இந்த ஆனி மாதத்தின் பௌர்ணமி வருகின்றது. இது முழு பௌர்ணமியாக இருக்கின்றது. இந்த பௌர்ணமி திதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருவதனால இதை நம்ம குபேர பௌர்ணமி, குருவார பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமி திதி அதிகாலை வேளையில பிறக்கின்றது. 2:30 நிமிடத்திற்கு காலையில அதிகாலை வேளையில பிறக்கின்றது. இது மறுநாள் காலை வரைக்கும் இருக்குங்க. அப்பொழுது நாளைக்கு இரவு முழுவதுமே இந்த பௌர்ணமி திதி இருக்கு. அதனால தவறாமல் அனைவரும் வழிபாடு பண்ணலாம். நாளைக்கு வியாழக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்வதாக இருந்தால் செய்யலாம். அப்படி இல்லைன்னா மாலை நேரம் பௌர்ணமி நிலவு வானத்தில் தோன்றிய பிறகு நீங்க இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம். என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த குரு பூர்ணிமா அப்படின்ற ஒரு விசேஷமான ஒரு விஷயமும் நாளைக்கு இந்த ஆனி மாதத்துல வருகின்றது. ஆனி மூலம் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்னைக்கு குலதெய்வத்தை நினைத்து ஒரே ஒரு தீபத்தை 1 மணி நேரமாவது நீங்க எரிய விடணும். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதாவது மூல நட்சத்திரம், போராடம் ரெண்டும் சேர்ந்து வருகின்றது. இந்த நாள்ல குலதெய்வ வருளை நம்ம பெறுவதற்கு குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் பண்ணணுங்க. இந்த வழிபாட்டு முறை இரவு நேரம் 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள செய்யலாம். இப்படி செய்தீங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். நீங்க குலதெய்வ தீபம் ஏற்றும் பொழுது ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. ஒரு கலச தண்ணீர் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த கலசம் ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அதுல சுத்தமான தண்ணீர் ஊற்றி சிறிதளவு மஞ்சள், குங்குமம், அதுல வாசனையான பொருட்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சிறிதளவு வேப்பிலை அதுல போட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம் இருந்தால் போட்டுக்கோங்க. இதற்கு மேல ஒரு தாம்பழ தட்டு வைத்து ஒரு அகல் விளக்கு வைத்து விளக்கு ஏற்றுங்க. இது பூஜை அறையில வைத்து குலதெய்வமாக பாவித்து உங்க குலதெய்வத்தின் நாமத்தை 108 முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. இப்படி நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது உங்க வீட்டுல குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதற்கப்புறமா நீங்க இஷ்ட தெய்வ வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, அனைத்து வழிபாடும் பண்ணலாம். குபேர வழிபாடு பற்றி ஒரு தனி பதிவாகவே கொடுத்துருக்கேன். குபேர தீபம் ஏற்றுவது எப்படி அப்படின்றது அது இது வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா நம்ம சேனல்ல இருக்கு, பாருங்க. அடுத்தது நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம், இது மாலை நேரத்துல ஒரு 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள செய்யுங்க. வானத்துல முழு நிலவு தோன்றிய பிறகு அதை நீங்கள் பார்த்து வந்த பிறகு வீட்டிற்குள்ள உங்க பூஜை அறையில கல்லுப்பு இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க. பொதுவாகவே பூஜை அறையில சிறிதளவு கல்லுப்பு நான் வைக்க சொல்லுவேன். எப்பொழுதுமே சிறிதளவு இருந்தால் நல்லது அப்படின்னு. அப்படி இல்லைன்னா நீங்க சமையல் அறையில நீங்க சமையலுக்கு பயன்படுத்துகின்ற கல்லுப்பு இருந்ததுன்னா அந்த கல்லுப்புல இந்த ஒரு விஷயம் பண்ணுங்க. கல்லுப்பு நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்த மாட்டோமா அப்படின்னு சொல்றவங்க நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தினாலும் சரி, இல்லை நாங்கள் ஒரு ஓரமாக வச்சுருக்கோமா அதுனாலும் சரி, பரவாயில்ல. சமையல் அறையில் ஒரு பாட்டிலில், அதாவது ஒரு பீங்கான் ஜாடியில் எடுத்துக்கோங்க. கல்லுப்பு அதில் நிரப்பிக்கோங்க. அதில் ஒரு விரணி மஞ்சள், இந்த மஞ்சள் அப்படின்றது நாளைக்கு இந்த குருவார பௌர்ணமி நாளில் செய்கிறோம். பொதுவாகவே வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரியது. அதனால மஞ்சளை வைத்து நீங்க இந்த ஒரு விஷயத்தை கல்லுப்புல மறைத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு செல்வ நிலையை இது உயர்த்தும். நீங்க அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்த போறீங்கன்னா அந்த உப்புல என்ன பண்ணுங்க, ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்து அதுல ஒரு மஞ்சள், விரலி மஞ்சள், ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைத்து முடிச்சு மாதிரி கட்டி அந்த கல்லுப்புல வச்சுக்கோங்க.
நாங்கள் இந்த உப்பை பயன்படுத்த மாட்டோமா, சமையலறையில் மட்டும் ஒரு ஓரமாக வச்சிரோன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுங்க, இந்த விரலி மஞ்சளையும் அந்த நாணயத்தையும் வைக்கலாம். ஏன்னா சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது ஒரு மஞ்சள் நிற துணியில் வைத்து அதை முடிச்சு மாதிரி கட்டி உப்புல மறைத்து வைத்தால் நல்லது. அதனால அந்த மாதிரியே பண்ணுங்க. மஞ்சள் நிற துணியை பயன்படுத்திக்கோங்க. இதை நீங்க சமையலறையில வைத்திருக்கும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். எப்பொழுதுமே விரலி மஞ்சள் அப்படின்றது மகாலட்சுமி கடாட்சத்தை கொண்ட ஒரு பொருள். கல்லுப்பு அப்படின்றதும் அதே தான். இந்த 5 ரூபாய் நாணயம் அப்படின்றது குபேர பகவானுக்கு உரிய ஒரு எண். அதை நீங்கள் இந்த மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருளில் சேர்த்து வைக்கும் பொழுது உங்களுக்கு வறுமை நீங்கும், செல்வ நிலை உயரும். இந்த கல்லுப்பை நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறை மாற்றினாலும் நல்லது. இதில் இருக்கிற பொருட்களையும் வருடத்திற்கு ஒரு முறை மாற்றுங்க. இந்த ஒரு விஷயத்தை நாளைக்கு செய்து பாருங்க. நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். நாளை ஆனி மாத பௌர்ணமி நாளில் குபேர பகவானையும் வழிபாடு செய்யணும். குரு பூர்ணிமா நாளை ஏதாவது ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணணும். சில பேர் சாய்பாபா வழிபாடு பண்ணுவீங்க, சில பேர் உங்களுக்கு பிடித்த குருவை தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணுவீங்க. அந்த மாதிரி ராகவேந்தர் வழிபாடு பண்ணுவீங்க, அதே மகா பெரியவா வழிபாடு சில பேர் பண்ணுவீங்க. அந்த மாதிரி குருவை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு யார் குருவோ அவரை தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மேல் சொன்ன இந்த வழிபாட்டு முறையில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த விரலி மஞ்சளையும் 5 ரூபாய் நாணயத்தையும் ஒரு துணியில் முடிச்சு மாதிரி போட்டு நல்லா முடிச்சு டைட்டாக போட்டுக்கோங்க. அதற்கப்புறமா கல்லுப்புல மறைத்து வைங்க. அப்பொழுது தான் அதில் இருக்கிற பொருட்கள் கல்லுப்புல வெளியே வராது, அந்த துணியிலேயே இருக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அனைவரும் கமெண்ட்ல 5 அப்படின்ற எண்ணை டைப் பண்ணுங்க. இது குபேர பகவானுக்கு உரிய ஒரு எண். நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும். இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே பெல் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஆன்மீக தகவல்கள், உதாரணமாக பிரம்ம முகூர்த்த வழிபாடு, தினம்தோறும் எப்படி பூஜை செய்வது, அதே மாதிரி பூஜை அறையில் என்னென்ன பொருட்கள் இருக்கலாம், என்னென்ன பொருட்கள் இருக்கக்கூடாது, பிள்ளைகள் படிப்பில் நன்றாக படிப்பதற்கு என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும், ஏற்ற வேண்டிய தீபம் என்ன, அடங்காத பிள்ளைகளையும் அடங்க வைக்கக்கூடிய அற்புதமான தீப வழிபாடு, இது எல்லாமே நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா ஒவ்வொன்றாக பாருங்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.